உங்க வீட்ல இருக்க வெங்காயத்துல கருப்பு புள்ளி இருந்திருக்கா? கவனிக்காம சமைச்சு மட்டும் சாப்பிடாதீங்க. உங்க வீட்ல இருக்கிற வெங்காயத்துல குறைஞ்சது ஒரு வெங்காயத்திலயாவது கருப்பு புள்ளி பார்த்திருப்பீங்க. இதை சாதாரணமா கழுவிட்டு பயன்படுத்தி இருப்பீங்க. ஆனா அது சாதா கருப்பு புள்ளி இல்ல. அதில் ஒளிந்திருக்கும் கெடுதி எவ்வளவு தெரியுமா? வெங்காயத்தில் கருப்பு புள்ளிகள் தோன்றுவது ஒரு சிறிய விஷயம் அல்ல. அது உடல் நலத்திற்கே ஆபத்தான ஒரு எச்சரிக்கை சின்னம். சமையலறையில் நீண்ட நாட்கள் வெங்காயம் வைக்கப்பட்டிருந்தால் அல்லது ஈரமான இடத்தில் வைத்திருந்தால் அதன் மேற்பரப்பில் சிறு கருப்பு புள்ளிகள் தோன்றும். இதை பலர் தூசி என நினைத்து அசட்டையாக புறக்கணிப்பார்கள். ஆனால் உண்மையில் இது அஸ்பெர்ஜில்லஸ் என்ற பூஞ்சை வளர்ந்திருப்பதை குறிக்கும். இந்த பூஞ்சை நம் கண்களுக்கு சற்று தெரிந்தாலும் அதன் நச்சு காற்றில் பரவக்கூடியது. இந்த பூஞ்சை உள்ள வெங்காயத்தை சமைத்து சாப்பிட்டால் உடலுக்குள் நச்சு கலவைகள் சேரும். இதனால் வயிற்று எரிச்சல், வாந்தி, தலை சுற்றல், வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தோன்றும். மெதுவாக உடல் பலவீனமும் உணவுக்கு விருப்பமின்மையும் ஏற்படும். சிலருக்கு மந்தமாக தோன்றும். இந்த பாதிப்பு நாளடைவில் மூச்சுக்குழாய் பிரச்சனைகளாக மாறும் அபாயம் உள்ளது. ஆஸ்துமா அல்லது ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு இந்த பூஞ்சை மிகப்பெரிய எதிரி. காரணம், அஸ்பெர்ஜில்லஸ் வகை பூஞ்சை காற்றில் பறக்கக்கூடியது. அதனால் அதை சுவாசித்தாலே நுரையீரல் தாக்கப்படும். சிலருக்கு கடுமையான தும்மல், மூச்சு திணறல், கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் திடீரென தோன்றலாம். இது போன்றவர்களுக்கு ஒரு வெங்காயத்தில் இருக்கும் கருப்பு புள்ளியும் உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். சிலர் இது வெளிப்புறத்தில் மட்டும் இருக்கும் என்று நினைத்து அந்த பகுதியை நீக்கி சமைப்பார்கள். ஆனால் வெங்காயத்தின் உள்ளே அந்த பூஞ்சை வேகமாக பரவிவிடும். வெப்பத்தால் அது அழியும் என நினைப்பதும் தவறு. மைக்கோடாக்சின் எனப்படும் நச்சு கலவைகள் வெப்பத்திலும் அழியாது. அதனால் வேக வைத்தாலும் அவை உடலில் நச்சு சேர்க்கும். வெங்காயம் வாங்கும்போது கவனமாக பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும். மிருதுவாக மாறியவையோ புள்ளிகள் கொண்டவையோ இருந்தால் வாங்கக்கூடாது. வெங்காயத்தை வைக்கும் இடம் காற்றோட்டமானதாக இருக்க வேண்டும். ஈரப்பதம் இருக்கும் இடங்களில் பூஞ்சை விரைவாக பரவும். குளிர்பதன பெட்டியிலும் நீண்ட நாட்கள் வைத்தால் ஈரத்தால் பூஞ்சை வளர வாய்ப்புண்டு. அதே போல வெங்காயத்தை அடிக்கடி சோதித்து பார்க்க வேண்டும். சில வெங்காயங்கள் மேலே நன்றாக இருந்தாலும் அடியில் கருப்பு புள்ளிகள் மறைந்திருக்கும். அவற்றை உடனே அகற்றாமல் விட்டால் மற்ற வெங்காயங்களுக்கும் அந்த பூஞ்சை பரவும்.